பாருவும் கமருதீனும் ரெசார்ட்டு புக் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல பேர் இங்கே கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் மியூசிக் வந்து இந்த வாரம் ஷோவுக்கு வந்து ப்ரோமோலாம் வந்திருக்கு, கமருதீன் வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு, பார்வதி கோபமாக இருக்குது, அது இதுன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. டேய் நாங்கள் ஜாலியாக இருக்கோண்டா அப்படிங்கிறாங்க அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு. தலைவன் பார்த்தீங்களா ரெசார்ட்லாம் புக் பண்ணி ஹனிமூன் மாதிரி போயிட்டாங்க. அவங்க ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு தலைவன் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் ஷூட்டிங் போனதை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தலைவங்க 2 பேரும் பார்த்தீங்களா ஸ்ட்ராங் பீஸ் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க ஸ்டேட்டஸு. அதுவும் தலைவன் ரொம்ப ஆக்டிவ் மோடில் இருக்கான். யார்? கம்ரு. பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? பாரு ஸ்டேட்டஸில் போட்டிருக்கு. அதான் பார்வதீன் கமரு கூட இருக்கிறது தான். ஆனால் பெரிய அளவில் வீடியோ வந்து அவன் தான் வீடியோ அது மாதிரிலாம் இது பண்ணுறான். அவன் இங்கே பெட்டில் படுக்கிறான், பெட்டை காட்டுறான். அந்த பக்கம் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு கொடைக்கானலில் வந்து ரெசார்ட் புக் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி புக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஷோ கேஸ் பண்ணுறான். நைட்டு மேலே வந்து ட்ரோன்லாம் வச்சு எடுத்துருப்பாங்க போல். மேலே இருந்து நைட் வியூலாம் வந்து ஸ்விம்மிங் பூலோட காட்டுறாங்க. டேய் நடத்துங்கடா. பாரு என்ன போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், பீஸ் ஃபஸ்ட், எனக்கு வந்து நிம்மதி தான் ஃபஸ்ட்டு. ஸோ நானும் கமரும் நிம்மதியாக இருக்க போகிறோம், ரெசார்ட்டில் இருக்கோம்டா. டே கதறவன் கதறிட்டுரு, ஹேட்டர்ஸ் கதறு. ஸோ என்னை பிடிச்சவங்க, எங்களை பிடிச்சவங்க வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் நடக்கிறத வச்சு எங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த போஸ்ட்டு. என்ன போட்டிருக்குன்னா, பீஸ் ஃபஸ்ட், ஆல்வேஸ் பவர், இன்டலெக்ட். நான் ஒரு இன்டலெக்சுவல்ரா, என் ஃபேன்ஸு இன்டலெக்சுவல் தான். அப்படி தான் நாங்கள் இருப்போம், புரியுதா? நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணுது. ரெட் கார்டாவது மயிராகுது ஸ்டார்ட் மியூசிக்கா. அவங்க அதை வந்து கமருவை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து திரும்பவும் காட்டாஸ்கா அப்படின்னு வந்து ஷூட்டிங் எடுத்தவன் சொல்லி சபரியை பண்ண சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சொல்கிறாங்க இது எல்லாமே ஸ்கிரிப்டடுங்க. ஸோ விருப்பம் இல்லை, கமருதீனுக்கு விருப்பம் இல்லையா, இருந்தாலும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள், இல்லை சும்மா ஷோ தான் அது ஸ்டார்ட் மியூசிக்கு. அதான் மாமா யார், பிரியங்கா மாமா இருக்கால்ல, விஜய் பிரியங்கா, அவள் தான் சொல்லி அந்த டேரக்டர் இருப்பான்ல ஸ்டார்ட் மியூசிக் டேரக்டரு, அவன் எல்லாம் சொல்லி ரொம்ப கோச்சிக்காதீங்க, ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பாருக்கிட்ட கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஷோவை மட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பயுமே வந்து அரோராவோட அவ்வளோவா பேசுகிறதுக்கு அவாய்ட் பண்ணி தான் இருந்திருக்கான். பிடி வாய் தான் உட்காந்துக்கிட்டு என்ன கர்ச்சீப் கொடுக்குறீங்க, வெளியில் போய் பஞ்சாயத்துலாம் ஆயிராத அப்படின்னு கிளப்பி விடுறது இவ. புரியுதா உங்களுக்கு? இவனாக போய் எதுவும் பண்ணல. ஆனால் என்னென்னா சங்கட்டப்படுறான், ஒரு மாதிரி கூச்சப்படுறான். அவனை கொண்டு போய் அரோரோட உட்கார வைக்கிறாங்க, பிடி வாயோட உட்கார வச்சுருக்காங்க. விக்ரம் இவங்கெல்லாம் யார்? உள்ள என்னென்ன கூத்து அடித்தாங்க, கும்பல் அடித்தாங்க. அங்கே கொண்டு உட்கார வச்சா கடுப்பாகவும் ஆகாதான்? அதெல்லாம் கவலைப்படுற ஆளாக அவன். டாப் வியூலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். டாப் வியூலேருந்து, அதாவது ஒரு நாளும் ஜாலியாக இருக்கேன், காலைல போஸ்ட்டு போடுறாங்க. ஒரு நாள் காலையில் வந்து நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு கமருதீன் போஸ்ட்டு போடுறான். ஒரு நாள் காலையில் வந்து ஒரு வேளை இவன் தூங்கியிருப்பான் போல், பாரு போஸ்ட்டு போடுது. ஸோ வேறு லெவல். தலைவன் பார்த்தீங்களா ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்துக்கிட்டு காட்டுறான். டே இங்கே தாண்டா இருக்கோம், கதை எழுதிக்கிட்டு இருக்கோம் படத்துக்கு அப்படின்னு காட்டுறான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோண்டா அப்படிங்கிறது திரும்ப நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுத்தவங்க தான் கொஞ்சம் பரிதாபம். இந்த ஃபேட்மேன் இதில் கூட ஃபேர்வெல் பார்ட்டியில் கூட வந்திருந்தாங்க ஒரு குரூப்பு, எல்லாம் பாரு ஃபேன்ஸ் தான். அப்புறம் கமரு, அப்புறம் வந்து வினோத் ஃபேன்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாரு. ரெட் கார்டு கொடுத்தது வந்து பிடிக்கல, என்ன விஜய் சேதுபதி எதுவுமே இது பண்ணாமல் கொடுத்துட்டாரு. ஸோ அது மாதிரி தான். ஆனால் கடைசியில் கொடுத்து அனுப்பி விட்டு 2 பேரும் சேர்த்து வச்சிட்டிங்கடா. ஆனால் பாரு சொன்னிச்சு பாருங்கள், யார் தடுத்தாலும் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் கடைசியில் லவ் வின்ஸ். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் வினோத்தை மட்டும் நான் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் போய் உட்காந்துக்கிட்டு அரோரா போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அரோரா தூக்கி விளையாண்டுக்கிட்டு, இவனுக்கு என்னென்னா உரசணுங்க பொம்பளை பிள்ளைகளோட. அப்புறம் தேவதைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இவளை கூப்பிட்றான், கையை பிடிச்சி இழுப்பாங்க அப்படியே. அதாவது விஜய் பிரியங்கிட்ட ஏதோ பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாட்டையும் சொல்லுவான் பாருங்க, ஐ லவ் யூ சிஸ்டர்ன்றவான்ல, அது மாதிரி ஐ லவ் யூ பிரியங்கா சிஸ்டர்ன்ட்டான்.
போய் ரோஸ் ஷாப்லாம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஏதோ பண்ணுறான். நான் பாக்கியா என்னைக்கு போட்டு அம்மிகளை போட்டு இது பண்ண போகுதுன்னு தெரில. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாங்க தம்பி கமரு, பாருவோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஹனிமூன் கொண்டாடு. ஹனிமூனு எது வேணாலும் கொண்டாடிக்கோ, ஜாலியாக இருந்துக்க. ஆனால் இந்த நாமருதா குரூப்ஸோடு சேர்ந்துடாத. பீடிவாயி அரோரா கல்யாணத்தை பண்ணி ஹனிமூன் போங்கடா. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.